இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எங்களுடைய இந்த உதாரணத்தின் மூலமாகவே நான் உங்களுக்கு இந்த உஸ்மானியா கல்லூரியுடைய முகாமைத்துவம் அதிபர்களுடைய செயற்பாடு ஒரு சீரானது அல்ல, அவர் ஒரு சரியான நிர்வாகி அல்ல என்று கூறியதற்கு இன்று நடைபெறக்கூடிய ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி ஒரு சாட்சியாக உங்களுக்கு அமையும் என்றும் நான் எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன். அதே நேரத்திலே அதிபர் அவர்கள் இங்கே உங்களுக்கு உரையாற்றினார். அதிபர் அவர்கள் உரையாற்றும் பொழுது பல்வேறுபட்ட கோரிக்கைகளை இங்கே உங்களுக்கு முன்வைத்தார். நான் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் அதிபர் என்ற அடிப்படையிலே நான் இந்த அதிபருக்கு பல சந்தர்ப்பங்களிலே கடிதங்களை அனுப்பியிருக்கின்றேன். இந்த கல்லூரியுடைய தேவைகள் என்ன, இந்த கல்லூரிக்கு மேற்கொண்டு செய்யப்பட வேண்டிய திட்டங்கள் என்ன, அதற்கான அத்தாட்சி நிறுவனத்தில் இருக்கின்றது. ஆனால் இந்த கடிதங்கள் எதுக்குமே அதிபரிடத்திலிருந்து எனக்கு பதில்கள் வருவதே இல்லை. உண்மையிலே இந்த கல்லூரியை கட்டியெழுப்ப வேண்டும் இதய சுத்தியோடு அதிபர் இருப்பாரே, ஆனால் யாரிடத்திலிருந்து எந்த கோரிக்கை வந்தால் என்ன, அந்த கோரிக்கைக்கு மதிப்பளித்து கல்லூரியுடைய தேவைகளை இன்று உங்களுக்கு பட்டியலிட்டு உங்களுடைய கையிலே சமர்ப்பித்ததை போட்டு ஏன் எங்களிடத்திலே சமர்ப்பித்திருக்க முடியாது? நாங்கள் அப்பொழுது இந்த கோரிக்கைகளை அதிபரிடத்திலே கேட்கும் பொழுது இதற்கான நிதிகளை மத்திய அரசிலிருந்து எடுக்கக்கூடிய சாத்தியங்களோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதற்கான முயற்சி எடுத்தோம். ஆனால் எங்களுடைய கடிதங்களுக்கு இந்த மதிப்பு தரப்படவில்லை. அன்று எங்களுடைய கடிதங்களுக்கு மதிப்பு தரப்பட்டிருந்தால் இன்று இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பல்வேறுபட்ட பௌதிக தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்டிருக்கு. இன்று இந்த கோலத்தில் இந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் பார்த்திருக்க முடியாது. இங்கே மதிப்புக்குரிய எங்களுடைய முன்னாள் திட்ட பணிப்பாளரும் எங்களுடைய உதவி பணிப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அவர் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னார், 100 தடவைக்கு மேல் எங்களுடைய கல்வி வலயத்திற்கு சுஃபியான் அவர்கள் வருவார்கள். சுஃபியான் அவர்கள் வந்து என்னதை பேசுகின்றார் என்ற கேளுங்கள். என்ன விடயத்தை சுஃபியான் தன்னுடைய சொந்த விஷயங்கள் எதையாவது பற்றி அவர் பேசுகின்றார்? சமுதாயத்தினுடைய கல்வித்துறையோடு கல்வி வலயத்தோடு போய் கலந்துரையாடக்கூடிய சுஃபியான் எதனை பற்றி கலந்துரையாடுகின்றார்? சமூகத்தின் கல்வியினுடைய வளர்ச்சியை பற்றித்தான், அதை பற்றித்தான் அவர் கலந்துரையாடுகின்றார். அந்த நேரங்களிலே அவர்கள் இந்த உஸ்மானியா கல்லூரியை மீள கட்டியெழுப்பதிலே எங்களுடைய கல்வி அதிகாரிகளுக்கு இருந்த ஆர்வங்கள் அக்கறைகள் கூட இந்த கல்லூரியிலே அதிபராக இருந்து கடமையாற்றிய அதிபருக்கு இருக்கவில்லை என்பதை மிக கவலையோடு சொல்லிக் கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த கல்லூரியுடைய அதிபருடைய பிரச்சனைகளை பற்றி நான் சொல்வதா இருந்தால் அதற்கு நீண்ட பட்டியல் இருக்கின்றது. ஆனால் நான் அவற்றை சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் அனுபவசாலி, என்னுடைய கருத்திலிருந்து நிலைமைகளை புரிந்திருக்கிறீர்கள். ஹதிஜா மகளிர் கல்லூரி ஆரம்பி தொடர்பான விடயத்தை நான் உங்களுடைய கவனத்துக்கு சுருக்கமாக கொண்டு வந்து பெற்றுக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த ஹதிஜா மகளிர் கல்லூரி தொடர்பாக அது மீள கட்டப்பட வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய ஏனைய பாடசாலைகளுடைய கட்டடங்கள் மீள கட்டப்பட வேண்டும், திறக்கப்பட வேண்டும் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்துக்கள் இல்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று உஸ்மானியா கல்லூரியை நாங்கள் எல்லோருமாக ஒன்றிணைந்து எங்களுடைய ஜமியத்துல் உலமா சபை தலைவர் அப்துல் அசீஸ் ஹசரத் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று எல்லோருமாக ஒன்று சேர்ந்து உஸ்மானியா கல்லூரியை நாங்கள் முழுமையான வளம் பொருந்திய ஒரு கல்லூரியாக மாற்றி அமைத்து எங்களுடைய மீள்குடியேற்றத்தை ஊக்கப்படுத்தி மக்களை உஸ்மானியா தரமாக இயங்குகின்றது, நல்ல நிர்வாகத்தின் கீழ் இயங்குகின்றது, கல்வி நடவடிக்கை சிறப்பாக இயங்குகின்றது, அங்கே ஒழுக்கம் இருக்கின்றது, அங்கே கட்டுப்பாடு இருக்கின்றது, அங்கு ஆசிரியர் மத்தியிலே ஒற்றுமை இருக்கின்றது, பிள்ளைகள் மத்தியிலே நல்ல டிசிப்ளின் இருக்கிறது என்ற விஷயங்கள் எல்லாம் பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு ஆர்வத்தோடு வந்து பாடசாலையிலே பிள்ளைகள் சேர்ந்து ஒரு 1000 பிள்ளைகள் சேரக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் ஹதிஜா பற்றி மீள ஆரம்பிக்கலாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் மாகாண சபைக்கு ஏதாவது நிதிகள் இருப்பின் அந்த நிதிகளை கொண்டு அங்கு குடியிருக்கக்கூடிய குடியிருப்பாளர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்வதூடாக கட்டடங்களை புனர்நிர்மாணம் செய்ய முடியுமா இருந்தால், ஏனென்றால் நிதி கிடைக்கும் பொழுதுதான் வேலைகள் செய்ய முடியும். எனவே அது கிடைக்கக்கூடிய நிதியை பயன்படுத்தி செய்ய முடியுமா இருந்தால் ஹதிஜா பற்றி மாத்திரமல்ல ஏனைய பாடசாலைகளில் தான் திருத்த முடியுமா இருந்தால் திருத்துவோம். ஆனால் அதை இரண்டாக பிரித்து வேறையாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ்
உஸ்மானியா கல்லூரியுடைய குறைந்தபட்சம் 1000 பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும். மில்குடி இயக்கத்தை அந்த ஊக்கமாக முன்னெடுக்க வேண்டும். கல்வியை உயர்த்த வேண்டும். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய மகாமந்திர தடைகளை நீக்க வேண்டும். மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நடவடிக்கைகளை முன்னெடுத்து அந்த அடிப்படையில் ஒரு மாற்று அந்த அடிப்படையில் நாங்கள் சிந்தித்தால் இன்ஷா அல்லாஹ் ஹதீஜா காலேஜை நாங்கள் ஒரு குறுகிய காலத்திலேயே நாங்கள் மீள திறக்கலாம். ஆனால் இப்ப திறக்க முயற்சிப்பதானது நாங்கள் உஸ்மானியா கல்லூரி இப்ப இருக்கக்கூடிய நிலையை மேலும் வீழ்ச்சியடைய செய்வதோடு அங்கேயும் வீழ்ச்சியடைய செய்து பெயருக்கு ஹதீஜா படித்து இயங்குகின்றது என்ற ஒரு பெயரைத்தான் எங்களால் எடுத்துக்கொள்ள முடியும் என கூறிக்கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். உண்மையிலேயே பேச வேண்டிய விஷயங்கள் நடத்த நிறைய இருக்கின்றன. நீங்கள் இன்னும் எனக்கு நேரங்களும் காலங்களும் அவகாசம் தந்தால் நான் பேசுவதற்கு ஆதாரப்பூர்வமான பல்வேறுபட்ட விடயங்களோடு இருக்கின்றேன் என கூறிக்கொண்டு நான் நன்றியோடு வருகின்றேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.